everyone. Wish you a Merry Christmas. உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்காக வந்திருக்கோம். பாரதியின் காதலி 4th எபிசோடுக்கு அப்புறம் பேசுறதுக்கு வந்திருந்தோம். அப்போ ரொம்ப கோவமா பேசியிருந்தோம். அது ஒன்றும் இல்லைங்க, புது ஸ்டோரி பிடிக்கவே இல்லை, இதை மாத்திட்டு என்னவளே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்து. என்னோட இன்ஸ்டா ஐடி வேற நான் எங்கேயும் கொடுத்ததில்ல. ஆனால் ஒரு தடவை ஒரு சிஸ்டர் என்கிட்ட நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுக்க முடியுமா, நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிஸ்டர், ஏதாவது கரெக்ஷன் இருந்துன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக கமெண்ட்ல என்னோட இன்ஸ்டா ஐடியை கொடுத்துருந்தேன். அதை வேற எப்போவோ நோட் பண்ணி வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டால வேற மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு, யார் உங்களை என்னவளே முடிக்க சொன்னது, எங்களுக்கு என்னவளே தான் வேணும் அப்படின்னு. அதனால தான் அந்த 15 நிமிஷம் பேசினேன். நான் பேசுனது நிறைய இடத்துல தப்பா போயிருக்கு, நிறைய பேர் எனக்கே சொன்னீங்க நீங்க பேசுனது தப்பு அப்படின்னு. தப்பாவே இருந்தாலும் அன்னைக்கு நான் பேசுனதுனால மட்டும்தான் இன்னைக்கு என்னால ஸ்டோரியை மூவ் பண்ண முடியுது. ஏன்னா நாங்க பேசினதுக்கு அப்புறம் 5வது எபிசோட்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே இப்படி சொல்லிட்டே இருக்கிறது அவங்களுக்குமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ், சில விஷயங்கள் அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே வந்து யூடியூப்ல எந்த இடத்துலயும் நம்ம போய் பேச போகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா லாஸ்ட் வீக்ல கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது பேசுங்க, அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காவது பேசுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு டிசம்பர் 25th. நேற்றுலேருந்து பாதி பேர் வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, ஒரே ஊர் சுத்தல் தான். ஏன்னா நானும் அப்படிதான் நேற்று நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ இந்த 1 வீக் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது டிசம்பர் 24th நைட்லேருந்து ஜான்வரி 1st வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்மஸ்க்காச்சும் கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி வெளியே போவாங்க. மோஸ்ட்லி தெரியலைங்க, நான் சொல்கிறேன். பட் நியூ இயர்க்கு அப்படி கிடையாது, மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே போயிடுவோம். ஒரு நாளாவது வெளியே போகணும்னு ஆசை இருக்கும், லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. 11 o'clock வீட்டுக்கு வந்தேன். 12 o'clockே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியலை, பயங்கர டயர்டாக இருந்துச்சு, ஸோ தூங்கிட்டேன். என்ன விஷயம்னா, நேற்றுக்கு நான் வந்து 11 o'clock தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். சுற்றி எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக டிராஃபிக் க்ரௌடு. ஒரு இதுலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணணுனாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம பார்க்குற இடம் எல்லாமே லைட்ஸ், என்ஜாய்மெண்ட், டான்ஸ், ஆட்டம் பாட்டம் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. நான் டிசம்பர் 1ஆம் தேதியே கம்மிங் சூன் ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன், கிறிஸ்மஸ் வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு. அவ்வளோ ஜாலியான ஒரு நேரம் இது. இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ ஜாலியாக இருக்கமோ அதே அளவு நமக்கு வேறு விதமான சத்தங்களும் வந்துட்டே இருக்கு. என்னென்னா ஆம்புலன்ஸ் சவுண்டு. ஸோ என்னதான் என்ஜாய் பண்ணாலும் அந்த சவுண்டை நம்ம காதுக்கு வரும்போது மனசை ஏதோ மாதிரி பாதிக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு, ஆம்புலன்ஸ் எங்கேயாவது போச்சுன்னா கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கவங்களுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிப்பேன். கொஞ்ச நேரம்னா ஜஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ், உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. அது வந்து எனக்கு ஸ்கூல் டைமில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ஆரம்பித்தது. அது இப்போது நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டே, எனக்கு அது என்னையே அறியாமல் வந்துடும். மேபி உள்ள ஆளே இருக்காது, ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டில் அப்படி வந்தாலே எனக்கு அந்த உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மென்டாலிட்டினாலேயும் என்னமோ ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு, யாரோ ஒருத்தங்களுக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வர அந்த 11 மணிக்குள்ளேயே நான் பார்த்தேன். இவ்வளோத்துக்கும் நேற்றுக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப க்ரௌட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, க்ரௌட் இருக்கும், ஆனால் நியூ இயர் அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த 1 வீக் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்க போகுது. போகும்போது யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்காதுங்க. ஃபாஸ்ட்டாக போகணும், பைக்கில் இந்த மாதிரி சத்தம் வரணும் நமக்கு, அப்பதான் எல்லாரும் நம்மள கவனிப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு? இந்த 1 வீக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு டைம். என்ஜாய் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் யாருக்கும் இடையூறு இல்லாமல் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஏன்னா போகிற நம்மளும் இம்பார்ட்டன்ட், நம்ம ஆப்போசிட்டில் வரவங்களும் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி நான் பைக்கில் போகிறவங்களெல்லாம் சொல்கிறேன், வெளியே போகிறீங்கன்னா பசங்க தான் சேர்ந்து போவீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு காத்துட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில வேற யாராச்சும் கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கே தெரியாம உங்களோட நலனை மட்டும் யோசிச்சுட்டு இருக்க ஏதாவது ஒரு அன்பான உறவா இருக்கலாம். யாரோ ஒரு அன்பான உறவு நீங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க சேஃபா போயிட்டு சேஃபா வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட்டில் வரவங்களுக்காகவும் யாரோ ஒருத்தங்க வீட்டில் காத்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, எப்போ வரப்போகிறாங்களோ தெரியல அப்படின்னு. ஸோ அவங்களோட உயிரை முக்கியம், ஏன்னா அவங்களுக்காகவும் ஏதோ ஒரு அன்பான உறவு காத்துட்டு தான் இருக்கும். யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் போங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சந்தோஷமான நாள் இது. இந்த ஒரு வாரமா சந்தோஷமான வாரம் தான். ஸோ இந்த வீக்ல யாருக்காச்சும் ஏதாவது ஆச்சுன்னா கம்மிங் இயர்ஸ்ல இந்த ஒரு வாரத்தையும் வெறுக்கிற மாதிரி, அதாவது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க வெறுக்கிற மாதிரி நம்ம வெளி வச்சு கொடுத்துடக்கூடாது. பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க. நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அன்பான உறவு நமக்காக காத்துட்டு இருக்கோம் வீட்டில்.
இதை நேற்று நைட்டு 12 நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலை. அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு டவர் வேறு கிடைக்காது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. வெளியே போகணும் அப்லோட் பண்ணணும்னா. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையில் போடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சீரியஸாங்க நான் சொல்கிறேன், நேற்றுக்கு நைட்டு நான் வெளியே இருந்ததுனால எனக்கு அது தெரியும். எவ்வளோ சந்தோஷமான டைமாக இருந்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு ப்ளஸ் அந்த ஆக்சிடெண்ட்டு, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டு. பஸ்ஸு வேறு ஆக்சிடெண்ட்டு, பஸ்ஸும் மோதிட்டு நிற்குது, காரம் மோதிட்டு நிற்குது. போகிற இடத்துல வந்து கண்ணாடி எல்லாம் வந்து சில்லு சில்லாக உடஞ்சி கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோத்துக்கு நான் நேற்றுக்கு ட்ராவல் பண்ணது வந்து டவுன் பக்கம்தான். எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வரும்போது தான் நல்லா என்ஜாய்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இங்கே தான் குடில் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. இவ்வளோத்துக்கு நேற்றுக்கு நான் வந்து லைட்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காகவும் போகலை, வேற ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக போனோம். அந்த டைமில் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஏன்னா டிராஃபிக். வர வழியில் வேற சர்ச்சில் எல்லாம் நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைமில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்னா எங்கள் கவனம்லாம் வந்து உள்ளே யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா, ஐயோ 2 பஸ் மோதிட்டு நிற்குது, உள்ளே யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பரபரப்பில் தான் நான் இருந்தேன். யாரோ ஒரு பொண்ணு எனக்கே இப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு சாரிங்க சொல்கிறேன், யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ படப்படுத்து போவாங்க, அவங்களோட மனசு எந்த மாதிரி இருக்குன்னு யோசித்து பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. இது முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். கிறிஸ்மஸையும் தாண்டி இதை நம்ம வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். அப்புறம் கிறிஸ்மஸ்னா எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்மஸ்னா வந்து ஜீசஸ் பிறந்த நாள். அதை தான் நம்ம கிறிஸ்மஸ்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஜீசஸ் பிறந்துட்டாங்க. அவங்க எதுக்காக பிறந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கொண்டாடுறோம், ஆனால் இதுக்கு அர்த்தம் தெரியாமல் கொண்டாடக்கூடாதுலாம். அன்பு தாங்க எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் நிறைய அன்பை வாரி கொடுங்க. அன்பு கொடுக்கறதுனால நம்ம யாரும் குறைஞ்சு போகிறது கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், அது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க கிடையாது. சாரிங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் யார் கூடயாவது சண்டை போட்டிருப்போம், யார் கூடயாவது ஒரு மனக்கசப்பு வச்சுருப்போம். கண்டிப்பாக இது மனுஷனாக பிறந்தா இயல்பு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி நீங்கள் யார் கூடயாவது பேசாமல் இருந்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக பேசாமல் இருப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. என்ன காரணம்? ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதில் பாதி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சில நேரம் பாதி கூட ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசாமல் இருப்போம். அதெல்லாம் தூக்கி முடிச்சு தீல தூக்கி போட்டு அவங்க கூட பேச ஆரம்பிங்க. இல்லை சிஸ்டர், நான் பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க. அவங்க பேசாமல் இருந்தால் போகட்டும். நம்ம பக்கத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அட கிறிஸ்மஸா, நம்ம பிரியாணி வைப்போம், சமைப்போம், சர்ச்சுக்கு போவோம், கொண்டாடுவோம், அவ்வளோதான். அது கிடையாதுங்க கிறிஸ்மஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுற யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொன்னதை மறந்துடாதுங்க. பக்கத்தில் யாரு கூடயாவது காரணம் இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு அவங்க கூட பேசிடுங்க. அப்புறம் இப்பவும் சொல்றேன், அர்த்தமே இல்லாம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாதுங்க. குடிப்பழக்கத்துக்கு யாராவது ஆளா இருக்கீங்கன்னா அதே மாத்திக்கோங்க. குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறது, வீட்டுல உள்ளவங்களை கஷ்டப்படுத்துறது, அதெல்லாம் வேண்டாம். நான் நிறைய வீட்டுல பார்த்துருக்கேன். ஒரு கிறிஸ்மஸா இருக்கட்டும், நியூ இயரா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், அந்த நாள் வந்து ஒரு நல்லபடியா நம்ம கொண்டாடுற ஒரு நாள். அந்த நல்ல நாள்ல குடிச்சிட்டு நம்ம வீட்டுல உள்ளவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்காகவும் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்றேன். வேணா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாண்டா கிளாஸ்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி குட்டீஸ்க்கு கூட தெரியும். பட் இவர் யாரு அப்படின்னு தெரியுமான்னு தெரியல. ஸோ இவர் யாரு, எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் தாத்தாங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. டிசம்பர் மந்த் வந்தாலே சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்றேன். சாண்டா கிளாஸ்னா வேற யாரும் இல்லைங்க, 3ஆம் நூற்றாண்டுல நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இவர் தாங்க உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா. ஷார்ட்டா சொல்றேங்க, துருக்கி நாட்டுல பிஷப்பா இருந்திருக்காரு. நிறைய மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பொருளா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவரோட பேரு சிண்ட் நிக்கோலஸ். சிண்ட் நிக்கோலஸை தான் மக்கள் வந்து, அதாவது அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து சிண்டர் கிளாஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பைபிள் ஒரு விஷயத்த சொல்லுது. சாரிங்க, யாரும் வந்து ரிலிஜியன் வைஸாக எடுத்துக்காதுங்க. நம்ம வந்து தீபாவளிக்கும் வீடியோ போடுறோம், பொங்கலுக்கும் வீடியோ போடுறோம். ஸோ எனக்கு மெயினாக வந்து இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக வந்தேன். பட் அது கூடவே கொஞ்சம் விஷயத்த கூட உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் பேசுகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க. உன் வழக்கரம் செய்வது உன் இடது கரத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்றோம்னா அது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணக்கூடாது, தெரியாம பண்ணணும். தெரியாம பண்ணும்போது வந்து காட் அதுக்கான பலன் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பைபிள் சொல்லுது. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நிக்கோலஸ் வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வெள்ளை குதிரையில போய் சின்ன குட்டீஸ்க்கெல்லாம் நிறைய வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாராம். இன்னொரு விஷயம், இவர் அவரோட மொத்த சொத்தையும் விற்று அங்கே இருக்க ஏழை மக்களுக்கும், அதுக்கப்புறம் நிறைய நோய்வாய்ப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
நமக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுனாலோ இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுனாலோ அந்த சர்ச்சில் போய் நம்ம சொன்னோம்னா நமக்காக ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு அந்த நிக்கோலஸ் வந்து அந்த சர்ச்சில் உள்ள மக்களுக்காக அறிவிச்சிருக்காரு. ஓகே, ப்ரேயர் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலோ அந்த சர்ச்சில் போய் சொல்லுவாங்களாம். இப்படி மக்கள் அங்க போய் சொல்லும்போது அவங்களோட தேவை என்னன்னு இந்த நிக்கோலஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு எது தேவையோ அது அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயத்துல இவர் பண்ணியிருக்காரு. ஒருத்தருக்கு 3 பெண் குழந்தை இருந்திருக்கு. அவர் வந்து எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாராம், எப்படி நம்மளோட 3 பெண் குழந்தைங்களையும் நம்ம வந்து கரை சேர்க்க போறோம், எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு அவர் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாராம். அவரோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருந்த அந்த டைம் வந்து குளிர்கால சீசன், அதாவது நம்மளோட இந்த கிறிஸ்மஸ் சீசன். அவர் வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு, எப்படி நம்ம ஜுவல் எல்லாம் பண்ண போறோம், எப்படி வந்து நம்ம இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காரு, ரொம்ப சோகத்துல இருந்திருக்காரு. அதுலயே அவரும் அவரோட ஃபேமிலியும் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாம அப்படியே தூங்கியிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல ஒரு பை மேலேருந்து கீழே வந்து விழுந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எழும்பி பார்க்கும்போது அந்த பைக்குள்ள நிறைய ஜுவல்ஸ், காசு, பணம் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அவங்களாலே அதை நம்ப முடியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, காட் வந்து நம்ம காட் கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம், அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, காட் நமக்கு இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா அந்த மூத்த பொண்ணோட கல்யாணத்தை அவங்க வந்து நடத்தி வச்சுட்டாங்க. கடவுள் என்னோட தேவையை சந்திச்சிட்டாரு அப்படின்னு அவரோட பொண்ணு கல்யாணத்தை அவ்வளோ பிரம்மாண்டமா நடத்தியிருக்காரு. கொஞ்ச நாளையில அவரோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காரு. முத பொண்ணு மாதிரியே அவரோட 2வது பொண்ணுக்கு கையில் அவருக்கு எதுவுமே இல்லை, ஆனால் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு குளிர்கால சீசன், அதாவது இந்த நம்ம டிசம்பர் டைம். அவர் வீட்டுக்குள்ள முன்ன மாதிரியே ஒரு பை வந்து விழுந்திருக்கு. இவரும் அந்த பை கையில கிடைச்சதும் வெளியே ஓடி போயிருக்காரு. ஓடி போய் யாரு அப்படின்னு இன்னைக்கு கண்டே பிடிச்சிடானா அப்படின்னு. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. 2வது பொண்ணுக்கு அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு கல்யாணத்தை நல்லாவே பண்ணி வச்சுட்டாரு. 3வது பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்போ அந்த குளிர்கால சீசன்ல, அதாவது இந்த பண்டிகை டைம்ல யாரோ ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு தூங்காம விழிச்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவரும் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பை வீட்டுக்குள்ள பொத்துன்னு விழுந்திருக்கு. ஸோ அவர் கடக்கடான்னு கதவை ஓபன் பண்ணி ஓடி போய் பார்த்துருக்காரு அது யாருன்னு. அது யாருன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பெரிய ஆளு, வெள்ளை குதிரையில பை நிறைய ஏதோ பொருள் வச்சு போயிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது இவரை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் ஓடி போய் பிடிச்சிருக்காரு. பிடிச்சி அந்த உருவத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லைங்க, இந்த நிக்கோலஸ் தான். இந்த பெரியவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நீங்களா என்னோட 3 பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, உங்க உதவினாலதான் என்னோட 3 பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா கேட்டிருக்காரு. அதுக்கு நிக்கோலஸ் சொல்லியிருக்காங்க, நான் பண்ண இந்த உதவி வேற யாருக்கும் தெரியக்கூடாது, வேற யாருக்கிட்டே நீங்க சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, இவர் வந்து இந்த குளிர்கால சீசன், அதாவது இந்த பண்டிகை டைம்ல யாருக்கு தேவையோ அப்படின்னு அறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால தாங்க அவரோட சொத்தை எல்லாம் விட்டு யாருக்கு பணம் தேவையோ, யாருக்கு பொருள் தேவையோ, பொன் தேவையோ எல்லாம் அறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வீட்டுல போட்டுட்டு அந்த வீட்டுல உள்ளவங்க பார்க்கணும்னா வெள்ளை குதிரையில ஏறி அவர் போயிருவாராம். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கி அவங்க சந்தோஷமா இருக்கதை பார்த்து இந்த நிக்கோலஸ் சந்தோஷப்படுவாராம். இவ்வளோ மக்களுக்காக ஹெல்ப் பண்ண ஒருத்தர் 3ஆம் நூற்றாண்டுல டிசம்பர் 6ஆம் தேதி இறந்திருக்காரு. இந்த நாளை பண்டிகை நாளா இன்னும் நிறைய நாட்டுல கொண்டாடிட்டு வராங்க. காலப்போக்கில் இந்த சென்ட் நிக்கோலஸ், அதாவது சிண்டர் கிளாஸ், இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. அதாவது அவரை மாதிரியே அதே மாதிரி சிவப்பு ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட் நிக்கோலஸ சிண்டர் கிளாஸா பேச ஆரம்பிச்சாங்க. வருஷங்கள் போக போக அந்த பேரு சாண்டா கிளாஸா மாறிடுச்சு. சோ இன்னைக்கு இவ்ளோ ஃபேமஸ் ஆகி எத்தனையோ பேர் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு உண்மையா காரணமா இருந்தவர் இந்த நிக்கோலஸ் தான். ஸோ சாண்டா கிளாஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த விஷயத்துக்காக தான் இதை ஷேர் பண்ணேன். அப்புறம் சாரிங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு வீடியோ வராது அப்படின்னு. நிஜமாவே இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியாதுங்க. இந்த இடத்துலயாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.